தாப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்களான்னு கேட்கும்போது ஜெயலலிதாவை பார்த்தவரை பார்த்தேன். அந்த மாதிரி என்டிடிவில வந்து விஜயிடம் பேசினவரிடம் பேட்டி எடுத்திருக்காங்க. இது என்ன மாதிரியான ஜேர்னலிசம்னு எனக்கு புரியல. இது கடந்த காலங்களில் இப்படி ஒரு அரசியல்வாதி இருந்ததே கிடையாது. ஒண்ணு நீங்க பேட்டி கொடுங்க, இல்ல கொடுக்காம இருங்க. ஜனநாயகன் படத்தை பத்தி பேசும்பொழுது இந்த சிக்கல் வரும் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்றாரு. ப்ரொடியூசர் நிலைமையை நினைச்சு நான் வருத்தப்படுறேன்றாரு. கரூர் சம்பவத்தை நினைச்சு நான் வருத்தப்படுறேன்றாரு. அவ்வளவுதான், ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்குது அது. அதை தாண்டி எவ்வளவு நேரம் அவங்க பேசினாங்க, இவங்க பப்ளிஷ் பண்ணது எவ்வளோ, ஆஃப் த ரெக்கார்டு வேற என்ன சொன்னாரு என்ன நமக்கு எதுவுமே தெரியல. இன்டர்வியூ ஆஃப் த ரெக்கார்டா இருக்குது. என்னோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதினு சொல்லியிருக்காரு. இதுல அதாவது சேர்த்திருக்காரு இல்லையா, அதுதான் வந்து ஒரு டிபேட். கலைஞரையும் சேர்த்துக்கிறாரு. அவர் வந்து இது வரைக்கும் கலைஞர் அவர் மேடையில பேசினது கிடையாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தான் சொல்லியிருக்காரு. கலைஞரையும் கருணாநிதியும் சேர்த்துக்கிறாரு. ஆனா இவர் தன்னை அவர்கள் அளவுக்கு உயர்த்தி கொண்டு அவர்களுக்கு ஈக்குவலா தன்னை சொல்வது என்பது இன்றைய தேதியில நம்மை பொறுத்தவரையில் ஒரு மிகை மதிப்பீடா இருக்கு. இந்த பேட்டி சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கு. அதாவது நான் அதை பார்ப்பது மறைமுகமாக அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார், தோல்விக்கு தயாராக இருக்கிறார். அதானிக்கு சொந்தமான டிவிக்கு விஜய் பேட்டி கொடுத்திருக்கிறார். இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப விஜய் யாரை நெருங்குகிறார்